வெல்கம் டு ஏஜேஎஸ் அகாடமி. கடந்த ஒரு 2 வார காலமாக நாம் அந்த யூஜிடிஆர்பி தொடர்பான செய்திகளை தான் பெரும்பாலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது நம்ம என்ன ஒரு செய்தியோடு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட்டில் நமக்கு ஒரு கொஷின் ஒன்று இருக்குது. அதுதான் ஓரளவுக்கு ஒரு வேலிடான கொஷினாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் அந்த ஒரு கமெண்ட்டை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த காணொளி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரிங்களா? ஸோ இப்போது அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கிட்டேயும் இருந்த கேள்வி தான். பட் இவங்களுடைய இவங்க கேள்வி கேட்ட தன்மை கொஞ்சம் பொலைட்டாக இருந்தது. அதனால் நம்ம இவங்களுக்கு பதில் அளிக்கலாம் அப்படின்னு முன் வந்தோம். 24 மார்க்கை எடுத்துட்டு, இல்லாட்டி அந்த 24 கேள்வியை எடுத்துட்டு, அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னு சொன்னக்கூடிய அந்த 24 கேள்விகளை எடுத்துட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணால் சிவியில் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அந்த கேள்வியோடைய பொருள். கேள்வி கிட்டத்தட்ட அதுதான், அந்த 24 மார்க் எடுத்துகிட்டு போட்டால் என்ன ஆகும் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இது எங்களை பொறுத்த வரையில், மற்றபடி நாங்கள் வி ஆர் நாட் எக்ஸ்போர்ட்ஸ், ஒரு நடப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு நார்மலாக எல்லாரும் அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் நம்மளும் சொல்கிறோம். இல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸஸ் அவங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க, இல்லை எஜுகேஷனிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி தகவல்களை பொறுத்து அதை நம்ம அலசி ஆராய்ந்து தான் நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த 24 மார்க்கு எடுக்கணும் அப்படின்றது தேவையா அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி. ஏன்னா இங்கே நிறையா பேர் 24 மார்க்கு கொடுத்ததுனால என் வாய்ப்பு பறி போயிடுச்சு, இந்த தவறான கேள்விகளுக்கு கூட என்னால் பதில் சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம முந்தைய காணொலியில் நிறைய பேசிட்டோம். ஸோ அதை திரும்ப நம்ம பேச வேண்டாம். நேரடியாக அந்த கேள்விக்கு நான் பதிலை சொல்லணும் அப்படின்னா, அந்த 24 கேள்வி, அந்த ஸ்டார் கொஷின்னு சொல்லக்கூடியதோ, இல்லை 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை போட்டால் பதில் சரி உங்களுக்கு மார்க் தரோன்னு சொன்னதையோ, எதையுமே டிஆர்பி ரிவர்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றதான் எங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 24 மார்க்கு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம ஒரு 2 காணொளிக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த ஸ்டேட் ரேங்க் ரிலேட்டடாக. இப்போ 24 மதிப்பெண்கள் அவார்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் ரேங்க் என்னது? ஃபஸ்ட் ரேங்க்கு. அந்த ஸ்டேட் ரேங்க் எடுத்த அந்த ஒரு நபர் யாரோ அவங்க மன்னிக்கணும். ஏன்னா நம்ம அதை தான் எக்ஸாம்பிள் அங்கே எடுக்க வேண்டியது இருக்குது. இது உங்களுடைய ஒரு கல்வித்தரத்தையோ, இல்லை உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியவோ, இல்லை உங்களுடைய தனிப்பட்ட திறனையோ இங்கே நாங்கள் கேள்விக்குள்ளாக்கல. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துருக்குறோம். அந்த மதிப்பெண் ஒரு 126ன்னு நினைக்கிறேன். அந்த 126 மதிப்பெண் அப்படின்னா, இப்போது 24 மார்க்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்த மதிப்பெண் 102 அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வி. ஒரு வேளை 24 மார்க் எல்லாருக்குமே அவாய்ட் பண்ணி இருந்திருந்தாங்கன்னா, இப்போ அந்த 24 கொஷினை எடுக்கிறாங்க, இல்லை அந்த 24 மார்க்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவங்களுடைய மார்க் என்னவா வரும் அப்படின்னாக்கா 102 தான் வரும். இப்போ நிச்சயமாக அவங்க அந்த ஒரு தனிப்பட்ட நபர் வெறும் 122 மதிப்பெண் வாங்கி மீதி 24 மார்க்கு கிரேஸ் மார்க்காக வாங்கி ஃபஸ்ட்டு வந்திருக்க போகிறது இல்லை. இதில் நீங்கள் தெளிவடைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாங்க, டிஆர்பி போயிட்டு அந்த கீ செக் பண்ணும்போது வேறு மார்க்கும், அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போதும் வேறு மார்க்கும் வந்ததுக்கான வேரியேஷன் நாங்கள் கேட்ட வரையில் எப்பயுமே ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுறாங்க. நான் கணக்கெடுப்பு பண்ணுவாங்க பாருங்கள், ஒரு வேல்யூவேஷன் ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு, நீங்கள் என்ன, நீங்கள் விரும்புவது என்ன, இல்லை ஒரு 30 வயதிற்கு மேல் உடையவர்
அவங்க நேரங்களை செலவிடுவதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க? புத்தகம் படிப்பேன், இல்லை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவேன், இல்லை வகுப்பு எடுப்பேன், இல்லை கார்டனிங் பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. அப்போது அதை வந்து ஒரு 100 பேர்கிட்ட வந்து அவங்க கொடுத்து எடுப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு 100 பேர்கிட்ட கொடுத்து எடுக்கிறேன்னா அதில் என்ன பதில் வருதோ அதை தான் அவங்க ரிசல்ட்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கேட்ட 100 பேரில் ஒரு 60 பேர் பொழுதுபோக்குக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் செலவிடுவேன், இல்லை இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், டெலகிராம் பார்ப்பேன், அதான் சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லை கார்டனிங் பண்ணுவேன், இல்லை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவேன், இல்லை யூடியூப்புக்கு வீடியோ போடுவேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதில் எது பெரும்பான்மையோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் சொல்கிறது. இப்போ என்ன பெரும்பான்மை நாங்கள் கேட்ட வரையில் என்ன பெரும்பான்மையாக இருக்குது, என்ன மார்க் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னா, ரிசல்ட்டுக்கும் கீ ஆன்சர் செக் பண்ணதுக்கும் இடைப்பட்ட மார்க் இடைவெளி 12 மதிப்பெண்கள் சிலருக்கு கூடியிருக்கு, சிலருக்கு 8 மதிப்பெண்கள் கூடி வந்திருக்கு, சிலருக்கு 10 மதிப்பெண்கள் கூடி வந்திருக்கு. இதுதான் வேரியேஷன். அப்போது 12 மதிப்பெண் கூடி வந்த நபருக்கும் 8 மதிப்பெண் கூடி வந்த நபருக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படி என்பது ஒரு 4 மதிப்பெண்கள். இப்போது இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த 4 மதிப்பெண் அவர் வந்து என்னோட முன்னாடி போகும்போது என்னுடைய வாய்ப்பு பறிபோகுது இல்லையா? சரியா? ஆக்சுவலி இப்போ நாங்கள் கேட்டிருக்கிற 2 பேரோட பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவியில் வராத கேண்டிடேட். இப்போ நான் சொன்ன அந்த வேரியேஷன் சிவியில் வராத கேண்டிடேட். இப்போ உங்களுக்கு மார்க் கொடுத்துருந்துருக்காங்க. நான் ஏன் வந்து டிஆர்பி இதை ரிவைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லை, அவங்க அதை ரிவைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ இந்த வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மிகச்சரியாக உள்ள விடைகளுக்கு எந்த ப்ரொப்போர்ஷனில் இல்லை என்ன ரேஷியோவில் அவங்க மிகச்சரியான பதில்களை கொடுத்து வந்துருக்காங்களோ, இப்போ மீதமுள்ள அந்த 24 கேள்விகளுக்கு விச் மீன்ஸ் அந்த ஸ்டார் கொஷின் சொல்லக்கூடியது, அப்புறம் மற்ற அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எனி 3 ஆப்ஷன்ஸ் போட்டால் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விகளுக்கு, இந்த 24 கேள்விகளுக்கு அவர் முந்தைய மிகச்சரியாக உள்ள ஒரு 126 கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு, என்ன ரேஷியோவில் அவர் மிக கரெக்டாக வந்திருக்காரு அப்படின்றத கால்குலேட் பண்ணி இந்த 24 கேள்விகளுக்கு அவங்க மதிப்பெண் வழங்கி இருந்திருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இந்த வேரியேஷன்ஸ் இந்த நாங்கள் கேட்டவங்க இவங்க எல்லாருமே வந்து நல்லா படிக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் படித்தோன்னு சொல்கிற மாதிரி நல்லா படிக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இதுதான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. இன்னொன்று, இந்த குரூப் ஸ்டடி பண்ணோம், நாங்கள் கீ பார்த்தோம், என் ஃப்ரெண்டும் நானும் ஒரே மார்க்கில் இருந்தோம், அவன் முன்னாடி போயிட்டான், நான் போகல அப்படின்ற ஒரு தகவல் அளவுக்கு அதிகமாக வந்து கமெண்ட்ஸ்லேயும் இல்லை நம்ம கேட்கும் போதும் வருது. என் கூட இருந்த நபர் போயிட்டார், நான் போகலை, அதனால் இந்த தேர்வு முறை வந்து முறைகேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது அப்படி என்பது பொருத்தமானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கூட உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணும் போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருந்துருப்பீங்க, அவர் வந்து எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அதை வச்சு அவன் வந்து என் கூட தான் படிச்சிட்டான், அவனுக்கு இந்த கேள்வி கூட பதில் தெரியாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம படிக்காத, நம்மளுக்கு விடை தெரியாத ஏதோ ஒன்றுக்கு அவருக்கு விடை தெரிந்திருக்கும், அதனுடைய ரகசியம் அவரிடமே காக்கப்பட்டிருந்திருக்கும். 1. 2, எக்ஸாம் ஹாலில் அவர் வந்து கை வச்சது, டிக் பண்ணது, சமயோஜிதமாக அந்த நேரத்தில் அவர் யோசித்து இப்படி இருக்கலான்னு ஆன்சர் பண்ணது. சம்டைம்ஸ் டூ ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுறதே தப்பான ஆன்சரை வந்து நம்மளை டிக் பண்ண வைக்கும். ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே நம்ம திங்க் பண்ணோம்னா தப்பான ஆன்சரை போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க அந்த எக்ஸாம் ஹாலில் மிகச்சரியாக அந்த 3 மணி நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த 24 மார்க்கை அவங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரீபப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா நம்மளுடைய எல்லா மார்க் ஸ்டேட்மெண்ட் விச் மீன்ஸ் கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளோட பர்சன்டேஜ் போட போகிறதில்ல. நம்மள எல்லாருமே ஒட்டுமொத்த மதிப்பெண்களை கூட்டுறோம், வரக்கூடிய ஒட்டுமொத்த மதிப்பெண்ணை ஒட்டுமொத்த சப்ஜெக்டோட டிவைட் பண்ணிக்கிறோம்.
இல்லாட்டி சிலர் வந்து அந்த பார்ட் 3 சப்ஜெக்ட்டுன்னு சொல்லக்கூடிய மேஜரை மட்டும் கூட்டி போடுவோம். இல்லாட்டி சிஜிபியில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை நம்ம போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஸோ இந்த கேஸில் டிஆர்பி இந்த மாதிரி ஏதோ ஒரு வழிமுறைகளை பின்பற்றி தான் மதிப்பெண்களை வழங்கியுள்ளது. இதில் எந்த ஒரு பாகுபாடு டிஆர்பி சைட்லேருந்து காட்டியதாக எங்களுக்கு தெரியல. இதில் நிறையா பேர் வந்து கீழே கமெண்ட்டில் ஒருமையில் பேசுகிறது, தகாத வார்த்தைகளை பேசுகிறது, மதிப்பற்ற வார்த்தைகளை பேசுவது. இப்போது ஒரு ஜென்ரல் வீடியோ நம்ம போடுறோம், ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி போடுறோம், வேறு ஏதோ ஒன்று போடுறோன்னா அதை வந்து படித்தவர்கள் முதல் படிக்காதவர்களை அனைவரும் பார்ப்பார்கள். அதில் யாரோ ஒருத்தங்க கமெண்ட் போட்டாங்க அப்படின்னாக்கா இவர்கள் நாகரிகமற்றவர்கள், அதனால் இப்படி பேசுகிறாங்க, நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் இந்த வீடியோஸை பார்க்கக்கூடிய அனைவரும் கட்டாயமாக ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டிருப்பவர்கள். அத்தகைய ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கு பணி கிடைக்காததன் விரக்தியின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக தகாத சில வார்த்தைகளை, மதிப்பற்ற சில வார்த்தைகளை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுறது என்பது உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்வதாக இருக்குது. ஸோ அப்படி போட வேண்டாம். ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்டுக்கு வாங்க, சரிங்களா? ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்னால் நம்ம ஆர்கியூ பண்ணலாம். கீழே வந்துட்டு நீங்கள் தகாத சில வார்த்தைகளை வந்து போடுறது என்பது உங்களுடைய மதிப்பீடு தான் அது, சரிங்களா? அப்புறம் அது நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்பதை தான் சாரும். ஸோ அதனால் அத்தகைய கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த மாதிரி வேலிடான ஒரு ஆன்சர், இப்போ இவங்க இந்த மாதிரி வேலிடான ஆன்சரை கேட்குறாங்க, இல்லை வேலிடான ஒரு கொஷினை கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஏன் இவங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க அப்படின்னா, இவங்களாம் சிவி சென்றவர்கள், நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு சொல்லிட்டு இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்கள். இவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால் இவங்க அந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்குறாங்க. என்ன நடக்கும்ன்ற ஆர்வம் இவங்களுக்கு. மற்றவர்களுக்கு தேர்வை நிறுத்துவதற்கும், தேர்வை ரத்து செய்வதற்கும், மறுதேர்வு வைப்பதற்கும் என்னென்ன வழிமுறைகள் உலகில் உண்டோ அத்தனை வழிமுறைகளும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது வந்து ஒருபோதும் கை கொடுக்காது. நீங்கள் இந்த 24 மார்க்கை எடுத்துருவாங்க அப்படின்றதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. டிஆர்பி மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வரப்போகுது ஹியரிங், திரும்ப 18ஆம் தேதி. நம்மளுக்கு 18ஆம் தேதி சாயந்தரம் ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ அப்போ புதன்கிழமை காலையில், விச் மீன்ஸ் அந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ரெண்டுமே சேர்ந்து கிடைக்க போகுது. நல்ல ஒரு செய்தியும் கிடைக்க போகுது, புதன்கிழமையும் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போது புதன்கிழமை அந்த ஒரு நல்ல ஒரு விடியல் நம்மளுக்கு வந்தது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த புதன்கிழமைக்குள்ளாரையோ அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளாரையோ செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டு கவுன்சிலிங் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. ஸோ நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். புதன்கிழமை மார்னிங் ஒரு நல்லதொரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.